ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை. சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் வாசித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ஆடியோ வடிவில் வாசித்து கொண்டிருக்கிறேன். போன வாரம் எபிசோடு 6 முடிந்தது. இந்த வாரம் எபிசோடு 7 பார்க்கலாம். நான் என்ன குழந்தையா பயப்படுறதுக்கு? என்ன காரியம் பண்ணிட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தப்போ நான் பயப்படுறதுக்காக எனக்கு சிரிப்பு வந்தது. என்ன பயம் வேண்டி கிடக்கு? பயம் பாப்பா மாதிரி. என்னை பெத்தவளும் உடன் பிறந்தவனும் செய்யாத எந்த அநியாயத்தை எந்த சூனியக்காரி எனக்கு செஞ்சுட போகிறாள்னு நினச்சுண்டு சொல்லுங்கோ மாமின்னு ஆதரவாக சிரித்தேன். அவள் அழுதுண்டு கண்ணை துடைச்சுண்டு திருடி மாதிரி 4 பக்கம் சுற்றி முற்றி பார்க்கறா. இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. பின்கட்டுக்கு வந்துடேன்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடிட்டா. எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனாலும் தைரியமாக போனேன். அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுது அம்புஜம் மாமி எவ்வளோ பாவம்னு. அதுக்கப்புறம் மாமா இல்லாத நேரம்லாம் நான் அம்புஜம் மாமியோட பேசின்னு இருப்பேன். அவள் யாருக்கிட்டேயும் சொல்லாத ரகசியத்தையெல்லாம் என்கிட்டே சொல்லுவா. இந்த மாமாவை பற்றி யாருக்குமே தெரியாத சொன்னாலும் யாருமே நம்ப முடியாத அவரோட பரம எதிரி கூட சீச்சி இதென்ன அபாண்டம்னு சொல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் வக்கிரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவருக்கு பலியாகாத என்னையும் பலியான மாமியையும் தவிர அதெல்லாம் வேறு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் மாமாவை பார்த்தா எனக்கு ஒரு புலி மாதிரி தோண ஆரம்பிச்சுடுத்து. மாமா வீடு ஒரு புலிக்குகை மாதிரி தோண ஆரம்பிச்சுடுத்து. நான் அவரையே பார்த்துட்டு வாசப்படியிலே நிற்கிறேன். நாற்காலியிலே அந்த கருப்பு கோட்டு கிடக்கிறது. ஈசி சேர்லே மாட்டி இருக்கிற ஷர்ட் தொங்கிறது. வெறும் பனியனோட இடுப்பில் அந்த முரட்டு பெல்ட்டோட மாமா உட்கார்ந்து பேசின்னு இருக்கார். அந்த பெல்ட் எவ்வளோ பயங்கரமான ஆயுதம்னு அம்புஜம் மாமிக்குத்தான் தெரியும். ஒரு நாள் மாமி எனக்கு காண்பிச்சாள். அது முதுகிலே, மார்பிலே, பிருஷ்டத்திலே, தொடைகளிலே, கழுத்திலே, தோளிலே. அது எப்படி? அந்த கோபத்திலேயும் இந்த புலி எந்த இடம் யார் கண்ணிலையும் படாதுன்னு தெரிஞ்சு பிராண்டுறது. உடம்பெல்லாம் வரி வரியா மாமி மேலே இந்த பெல்ட்டை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். மாமி கணக்கும் அடையாளமும் வச்சிருக்காள். இதோ சேப்பா ரத்தம் கசியறதே, இது நேத்திக்கு அடித்தது. நீளமாக இருக்கே, இது போன வாரம். அதுக்கு முன்னாலே அடித்ததெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கு. மாமி சொன்னா, குழந்தை இதை யார்கிட்டையும் சொல்லிடாதே, இது யாருக்குமே தெரியப்படாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு நாளைக்கு கொண்டு போய் சிதையிலே வைப்பாளே, யாருமே பார்க்கப்படாதுன்னு பூட்டி பூட்டி வச்சிருக்கிற எண்ணெய் கொண்டு போய் அங்கே போட்டுட்டு வந்துடுவாளே. அப்போது வெட்டியான் புது துணியை உருவிண்டுடுவானாமே, அவன் மட்டும்தான் இதை பார்க்க போகிறானோ என்னமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னமோ உங்ககிட்டே சொல்லிட்டேன். நீ யார்கிட்டேயும் சொல்லிடாதே, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நானும் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நான் பண்ணி கொடுத்த சத்தியம் மட்டும் என்னை தடுக்கலே. எனக்கு மாமா செஞ்சிருக்கிற உதவி, நிராதரவா நின்று அந்த நேரத்திலே ஓடோடி வந்து பொறுப்பு ஏத்துண்ட பரோபகாரம், பணம் செலவு பண்ணி படிக்க வச்ச தாராளம், ஹாஸ்டலிலே இருக்கும் போதும் உத்தியோகம் கிடைச்ச அப்புறமும் வந்து வந்து பார்த்து கொள்கிற கரிசனை, இதையெல்லாம் நினச்சி பார்க்கறச்சே இந்த மாமாவோட ரகசியங்களை, எனக்கு தெரிஞ்ச அவரோட பலகீனங்களை நாம் மூலம் கொட்டுறது என் வரையிலே மகா பாவம். நான் அதை செய்யப்படாது, செய்ய மாட்டேன். இந்த வாரம் எபிசோடு 7 முடிஞ்சுது. அடுத்த வாரம் எபிசோடு 8ற்காக காத்திருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிதாக வருபவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.